ஆண்டவா, கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீ தான் எப்பவும் என் கூட துணை இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். கடவுளே எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்துப்பா. யாருக்கு எந்த குறையிலும் பாத்துக்க. அம்மா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா. ஏன்பா? உங்களுக்காக தான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடாலும் என்ன வேண்டிக்க சொல்றீங்க? சரிப்பா, சரிப்பா. மகராசனா இருப்பப்பா, மகராசனா இருப்ப. எழுந்துரு. என்னப்பா இது? ஏன் இப்படி தாடி வளர்த்துருக்க? பாரு, பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. என் பையன் முகத்துல முடியே இருக்க கூடாது. என் பையன் எல்லாரையும் விட வித்தியாசமானவன். நல்லா படிச்ச காலேஜ் பையன் மாதிரி சுத்தமா அழகா இருக்கணும். சரிம்மா. எப்பவும் 4 பேர் பார்த்து உன்னை பாராட்டணும்பா. நீ சின்ன பையனா இருக்கும்போது எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? என் வாழ்க்கையில இவ்வளவு அம்சமான பையனை நான் பார்த்ததே இல்ல. அம்மா ஒரு நிமிஷம். பச்சை மரத்தை யாரோ வெட்டுறாங்க. நீங்க போயிட்டு இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, என்னன்னு தெரியல. பச்சை மரத்தை வெட்டிட போறாங்க. போய் பாருப்பா, சீக்கிரம் போப்பா. பாத்துட்டு வந்துடுறேன். சரி. நிறுத்துங்க, வெட்டாதீங்க. இருங்க. ஏன் எதுக்கு இந்த உயிரோட இருக்கிற மரத்தை வெட்டுறீங்க? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க. எங்க குடும்பமே பட்னி கிடக்கு. விக்கிற விலைவாசிக்கு ஒரு நேரம் கஞ்சி கூட குடிக்க முடியல. எங்க பொழப்புல மண்ணை போடாதீங்க. அதுக்காக இப்படி உயிரோட இருக்கிற மரத்தை வெட்டலாமா? தப்புதான். சரி, அங்க காஞ்ச மரம் இருக்கு, அதெல்லாம் வெட்டலாம். சரி. வா. வரேன். இங்க வாங்க. என்னண்ணா? இவருக்கு வேலையே இல்லையா? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சா? இவரையும் நாம கூட வேலைக்கு சேர்த்துக்கலாமே. அப்படியாண்ணா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியலையா? முதலாளி இந்த வாரம் வேலை அதிகமா இருக்குன்னு என்கிட்ட சொன்னாரு. இவரையும் கூட்டு போனா உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. அப்படியாண்ணே? சரி, துணைக்கு வர ஆள் இல்ல. சரி, இவரை நாங்க வேலைக்கு கூட்டு போய்க்கிறோம். ஒண்ணும் சரிப்பா. பிரச்சனை இல்ல. என்னடா? சரி, நீங்க இவங்க கூட போங்க, எல்லாம் பாத்துக்குவாங்க. நான் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஏண்ணா சரிங்களா? நீங்க வரலையாண்ணா? மாமா வருவாரு, நான் அவரை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. ரொம்ப போலாமா? நன்றி. ஐயோ நன்றி இல்ல அவனை, எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. சரி நீங்க போங்க, நான் மாமாவை கூட்டிட்டு சரி, வந்துடுறேன். பாத்துங்கண்ணே. போலாமடா. நமக்கு எந்த ஊர்ண்ணே? மலைக்கோயில் அப்படியா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பிறகுதான் வெட்டிட்டு ஓ, இருந்தேன். இதெல்லாம் எப்பண்ணா வந்தது? இதெல்லாம் பழைய மரம் தம்பி. எல்லாம் காத்தடிச்சு இப்போ அப்போன்னு இருந்தது. இப்ப எல்லாம் குப்பரக்க வந்துருச்சுல. இதை வெட்டுவண்ணே. நான்லாம் காட்டுக்குள்ள மரத்தை வெட்டுற ஆளியா? சும்மா வலிச்சு நெளிச்சு அப்படியே சூப்பரா வெட்டுவேன் தெரியுமா உனக்கு? பாக்குறியா? சரி. டேய் முதலாளி வராரா? வெட்டுங்கடா. என்னய்யா எல்லாம் ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களால இதை வெட்ட முடியல? மரங்கள்லாம் வளைஞ்ச கட்டியா இருக்கு, அதாங்கய்யா. நம்ம நினைச்ச பாட்டுக்கு வேற சாலை வெட்ட முடியாதுங்கய்யா. இதெல்லாம் ஒரு அளவுல வெட்ட முடியாதுங்கய்யா. ஆஹா, நான் வேணா வந்து ரொம்ப பிடிக்கட்டுமா? ஐயோ, அது இல்லைங்கய்யா, நான் அப்படி சொல்லலைங்கய்யா. இந்த மாதிரி மரத்தை வெட்டுறதுக்குனே ஆளுங்க நிறைய இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெட்டுவாங்கன்னு சொன்னேயா. இன்னொரு ஆள் தானே? சரி, உங்க கூட சேர்த்துக்குங்க. சரிங்கய்யா. எல்லா வேலையும் சீக்கிரம் முடிக்கணும். சரிங்க. நேரம் கடத்த கூடாது. சரிங்கய்யா. கூலியை விட 100 ரூபா சேர்த்து போடுறேன். சீக்கிரம் வேலையை முடிங்க. ஆகட்டுங்கய்யா. ஒரு ஆளு கூட இல்லாதால எவ்வளவு டிலே ஆகுது பாரு. ச்சே. வேலையை பாருங்க. சரிங்கய்யா. ஏய், சீக்கிரம் வெட்டுப்பா. செல்வா, ஏப்பா செல்வா. யாருங்க? செல்வம் இல்லையாமா? இல்லைங்களா ஐயா? எங்க போயிருக்காப்ல? அவன் டவுனுக்கு போயிருக்காங்க ஐயா. ஏங்க, என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. ஆ, காட்டுல ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கு. சரிங்க. வெட்டுறதுக்கு ஆள் இல்லாம வேலை அப்படியே தேங்கி கிடக்கு. சரி. நல்ல அனுபவஸ்தர் இருந்தாங்கன்னா சீக்கிரம் வெட்டி முடிச்சிருவாங்க. அதான் செல்வத்தை பார்க்கலான்னு வந்தேன். என் பையன் வந்து செல்வம் வந்தா வேலை கொஞ்சம் சுருவா நடக்கும். சரிங்க. வந்ததும் சீக்கிரமா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பாங்க. வரட்டுங்களாமா? சரிங்க. ஆ. யோ மாமா, நான் முதலாளி கிட்ட உன்னை கூட்டு போறேன். அங்க போய் உன் குரங்கு புத்தி எல்லாம் காட்டுனேன்னா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். சரிங்க மாப்பிள்ள, நான் கரெக்டா இருப்பனுங்க மாப்பிள்ள. நீங்க சொன்ன பேச்சு நான் கேட்பனுங்க. செல்வா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏப்பா செல்வா, ஏப்பா செல்வா, இங்க வா. ஐயா, யாரு இவரு? எங்க மாமா. என்னய்யா ஆளை பார்த்தா சுட்டெடுத்த கர்ணக்கிழங்கு மாதிரி இருக்காரு உங்க மாமாங்கிற? சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும். வர வழியில ரோட்டு மேல மரம் ஒண்ணு விழுந்து கிடக்கு. நீ வந்தானே வெட்டிடலாம். மரத்துக்கு ஒரு வேலை பேசி
ஆளுக்கு ஒரு கூலியா போட்டு கொடுத்துட்றேன், பிரச்சனை இல்ல. சரி. இவர் என்ன வேலைக்கு தானே வந்திருக்காரு? ஆமாங்கய்யா. ஆளு எப்படி? நாங்க 2 பேரும் இப்படிங்க முதலாளி. ரொம்ப நல்லதா போச்சு, வாங்க. சரிங்க. என்னடா பாதியாவது ஆச்சா? அண்ணா அதை இப்படி கூடுற, வாங்க வரேன். எடுத்து கொடு. குடி செல்வம். அண்ணா. அதை கொடு. இந்தாங்கண்ணா. இந்தா சரிங்க. அங்க கிடக்கு அங்க மரம், போய் வெட்டு சீக்கிரம். ம். ஏன் மாப்பிள முதலாளி நல்லா பாடியா தான் இருக்கிறாரு. அவர் வந்து இதெல்லாம் வெட்ட மாட்டாரக்கு. மாமா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஆ. நீ எப்படி சும்மாவே தின்னு இவ்வளவு வளர்ந்தையோ அது மாதிரிதான் உனக்கு அவரு எவ்வளவோ பரவாயில்ல. மாப்பிள நான் வயசுல பெரியவன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. 2 பேர் ஃப்ரெண்டு மாதிரின்னு சொன்ன. மாப்பிள மாமான்னு கூப்பிடுறது கூட ஆ. நீங்க வேற மாதிரி தான் கூப்பிடுறீங்க. நானும் கேட்டுக்கிறேனாக்கு. மாமா ஆ, மாமா ஆ, மாமா மாமா ஆ. ஓ, வேலையை பாருன்னா மச நின்னு வேடிக்கை பாக்குற. நம்மள மாமா மாமன் கிண்டல கூப்பிடுறானுக்கு நீங்க வேலையை பாருங்க. மரத்தை வெட்ட சொன்னா நீ என்ன நக்கலா பண்ற? வேலையை பாரு. ஐயா, ம். வணக்கம் ஐயா. வாமா, நீதானா அது? ஆமாங்கய்யா. இதுக்கு முன்னாடி எங்கம்மா வேலை பார்த்த? இதுக்கு முன்னாடி மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சம்பளம் கட்டுப்படி ஆகல. சரி. வேலையும் சரியா கிடைக்கல. ஆ, கஞ்சிக்கு தாளம் போட வேண்டியதாயிடுச்சு. ஆஹா. பெரிய அண்ணன் கிட்ட கேட்டேன், உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாங்க. சொன்னா கையில என்ன தூக்கு சட்டியோட வந்துட்ட? அதுவும் நல்லதுக்கு தான். வாரம் ஒரு நாள் கூலி, ம். முன்பணம் வாங்கினா 100க்கு 10 ரூபா பிடிச்சுக்குவேன். ம். கடும் மழை வெயில்னா லீவு, பனியில சம்பாதிச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம், டீ தண்ணிக்கு 1/2 மணி நேரம். ஒழுங்கா வேலையை பார்த்தீங்கன்னா கூலியை ஏத்தி போடுவேன். பேச்சை குறைச்சு வேலையை பார்க்கணும். அட சரிங்க. செல்வமே வந்துட்டேன், இங்க வாப்பா. பொம்பளை ஆளுங்க வேலை செய்யற இடத்த காட்டு. சரிங்க. புதுகை தான் வேலையை காட்டுவாங்க. கொஞ்சம் நெளிவு சரிங்க. சுழிவுலாம் சொல்லி கொடு. பார்த்து கூட்டிட்டு போ. சரிங்க ஐயா. சரி, வரேங்கய்யா. வேலை கரெக்டா இருக்கணுமா? சரிங்க. போ. வாங்க. எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி தரேன். ஆ. எப்பவும் கத்தியோட பிடி நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி தான் இருக்கணும். ம். விறகு இப்படி வெரசலா வெட்டும் போது கத்தி காலுக்கு ம். போயிடும், பாத்துக்க. இது எப்பவும் சாச்ச வாக்குல தான் வெட்டணும். போக ஆ. போக பழகிடும். சரிங்களா? பார்த்து ஆ. கவனமா. சரி. சபாடா மாப்பிள ஆ? கூட்டு சோறு தின்னு எவ்வளவு நாள் ஆயிப்போச்சு. ஆ. ஏன்பா நீ கல்யாணம் பண்ணனா கேக்குறியாப்பா? ம். நம்ம சுக துக்கத்துக்கு ஒரு பொண்ணு ம். வேணும் இல்லப்பா? ம். ஏன்பா நீ சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிற? ஆ. எனக்கு எதுக்குங்க கல்யாணம் என்ற காலமே முடிஞ்சு போச்சு. மாப்பிளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அத கண்ணுல பார்த்தாலே போதுக்கா. அத பத்தி இப்ப எதுக்கு மாமா பேசுற? ஓலப்பாயில ஒண்ணுக்கு பேஞ்ச மாதிரி. பாத்தியா, உட்கார்றதுக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லைன்னு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ இதுல இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்து கஷ்டப்பட சொல்றியா? கஷ்டம் யாருக்கு தான் மாப்பிளை இல்ல. ஆ, மெட்ராஸ் சிட்டில ஆ, பிளாட்பாரத்துல ஆ, எத்தனை பேர் குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? அதனால கஷ்டப்படுறதும் ஆ. கார் வாங்குறதும் நம்ம கையில தான் இருக்குது. எதுவுமே அளவா இருந்தா தான் அழகா இருக்கும். கஷ்டப்படணும் மாப்பிள. கஷ்டப்பட்டா தான் நல்லா இருக்க முடியும். உட்கார்றதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லைன்ட்டு இருக்கிறேன். நீ இதுல முறுக்கு பிழிகிற மாதிரி தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கியா? ஏன்டா குத்தம் ஆ. சொல்லிக்கிட்டே இருக்க? என்னமோ மாப்பிள என்னோட அனுபவத்தை சொன்னேன். சரி சரி, இந்த கூரைக்கு ஒரு நல்ல முடிவு சீக்கிரம் எடுப்போம். ஆமா. ம்.
பாட்டி இன்னைக்கு என்ன சாப்பாடு? ம், எப்பவும் போல பழைய சாப்பாடு தான். எப்ப பாரு இதுதானா? போடி போடி கிறுக்கச்சி, உன்னை கட்டுறவன் உன்னை வச்சு புலம்பதான் போறான். போடி போடி. ஒண்ணும் வேணாம். இன்னைக்கு பொழுது சாயட்டும். காசு கிடைக்கும், ராத்திரிக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அப்படியே நான் வேற வீட்டுக்கு போனாலும் உன்னை என் கூட கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன் பாட்டி. பார்க்கலாம் பார்க்கலாம். வேணிய பாம்பு எடுத்துட்டு போய். மாமா மாமா, நீ முதலாளி இந்த விஷயத்த சொல்லி டாக்டர் சீக்கிரம் வர சொல்லு. காத்து வரட்டு, தள்ளி நில்லுங்க, வழி விடுங்க. அண்ணே, என்ன பாம்பு கடிச்சதுன்னு தெரியுமா? கடிவாய் ஒண்ணு குடு கொடுக்கவே இல்ல செல்வம். மிதிச்ச கோவத்துல பாம்பு எந்த பக்கம் சாச்சு பல்ல போடுன்னே தெரியாது. கடுவாயை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். கிடக்கிற பதவில நாம தானே பார்த்து ஜாக்கிரதையா நிக்கணும். டாக்டர் வர வரைக்கும் பார்க்க முடியுமா? கொஞ்சம் இருங்க மாமா. மாமா, நான் போய் வெரசல தலை பிடிங்கிட்டு வந்துடுறேன். தூக்கம் வர விடாதீங்க. காத்து வர மாதிரி எல்லாம் வலி விட்டு நில்லுங்க. உடம்பு வெத்தா பயம் வந்துரும். ஒரு 5 நிமிஷம் பொறுங்க, நான் வந்துடுறேன். சரி. பாத்துக்கோங்க. டாக்டர் என்ன 1/4 மணி நேரத்துல வந்துருவாரு. அவளை தூக்கி கொண்டு போய் நிழல்ல உட்கார வைங்க. அப்படியே வேலையை பாருங்க, போங்க. சனியை வந்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் தாலியா இருக்குது. ஏண்டா பாம்பை பார்த்து அடிக்க மாட்டீங்க? உங்க காதுல கேட்காது? ஏய், என்ன பண்றீங்க? மயக்கம் வர விட வேணாம்னு சொன்னல. இப்பதான் சீக்கிரமா வேணாம் சீக்கிரமா. தண்ணி தண்ணி எடுங்க. அம்மாடி, வாய துறமா. காய்த்தரமா வாய துற. குடு இத குடு குடிச்சிடு. குடி, இதோ குடி, நல்லா குடி. அப்பாடா. வேணி, இப்ப வேணி எங்க? என்னாச்சு? மூலிகை சாரை கொடுத்து காப்பாத்திட்டான் முதலாளி. யாரு? நம்ம செல்வம் தான் முதலாளி. அறக்க பறக்க ஓடி போய் மூலிகை சார் பறிச்சுட்டு வந்து இந்த பொண்ணு உயிரை காப்பாத்திட்டான் முதலாளி. இந்த மாதிரி ஈரமான மனசு இருக்கிற வரைக்கும் நாட்டுல மழை பெய்யும் முதலாளி. சரி சரி, அதான் காப்பாத்தியாச்சுல, போய் வேலையை பாருங்க, போங்க.
மாப்பிள்ளை துண்ட போட்டுட்டான்